இயற்கை என்னன்னாக்கா தன்னுடைய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய இடம். ஸோ இந்த மன அழுத்தம், மன இறுக்கம் வருமானம் வரும். மேலும் இந்த மூளை தான் பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை, உங்களுக்கு வருமானம் வரும், எங்க போகுதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான. வணக்கம், நான் உங்கள் மோசஸ் ஏல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன் தாள் வழங்கி இந்த வாஸ்து பத்தின இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதாவது நார்த் வெஸ்ட். ஸோ நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் என்னன்னாக்கா இயற்கை என்னன்னாக்கா தன்னுடைய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய இடம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப தூய்மையா இருக்கணும். ஸோ இந்த இடம் ரொம்ப தூய்மையா இருக்கணும். ஏன்னா இந்த இடம் தூய்மையா இல்லை என்றால் மன அழுத்தத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பா மன அழுத்தம். ஏன்னா பெரும்பாலும் அந்த இடத்துல எல்லாரும் மோஸ்ட்லி டாய்லெட் வைப்பாங்க. டாய்லெட்டை நீங்க சுத்தமா வச்சு இல்லைன்னா மன அழுத்தம், மன இறுக்கம் வருமானம் வரும். மேலும் இந்த மூளை தான் பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூளையா இருக்குங்க. அதனால இந்த மூளையில, அதாவது எக்ஸாக்டா நார்த் வெஸ்ட்ல பள்ளம் அதிகமாக தோண்டிங்கன்னா கடன் பிரச்சனை, வருமானம் மீளாத கடன் பிரச்சனை, உங்களுக்கு வருமானம் வரும், எங்க போகுதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான மீளாத ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் தள்ளுமானா கண்டிப்பா தள்ளும். ஸோ அதே போல இன்னொன்று என்னக்கா, அதை வடமேற்கு மூளை சரியா இருக்கும் பட்சத்துல ஃபாரினுக்கு அனுப்புறதும் அதே வடமேற்கு. எப்ப என்ன, இப்போ நிறைய பேர் இந்த பிஆர் வாங்கிட்டு போறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வடமேற்கு என்பது ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ள ஆகிதான் இருக்கும். ஏன்னா வடமேற்கு வெளிநாடு அனுப்புவதும் அதே வடமேற்கு தான், உங்களுக்கு பிரச்சனையை சிக்க வைக்கும் போதும் அதே வடமேற்கு தான். அதனால வடமேற்கை கொஞ்சம் சரியா கையாளணும், இல்லை என்றால் பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா இது ஒரு உதாரணம் கூட சொல்ல முடியும். ஏன்னா இப்போ எங்க வீட்டில் இந்த பிறவியின் நோக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம சாதிக்க வந்திருக்குமா, சரி செய்ய வந்திருக்குமான்னா இது நம்ம சரி செய்ய தான் வந்திருக்கும். ஏன்னா சரி செய்ய வந்த இடத்துல நம்ம சாதிக்க ட்ரை பண்ணும் போது தான் நிறைய பிரச்சனைகளுக்குள்ள நம்ம சிக்கிக்கிறோம். ஸோ நாம எந்த பாவத்தை சரி செய்யணும், எந்த விஷயத்தை சரி செய்யணும், எந்த விஷயத்துல நமக்கு நன்மைகளை கிடைக்கும் அப்படி என்பதை உங்க சுய ஜாதகத்தின் வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்க சுய ஜாதகத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். எந்த விஷயத்தை நம்ம சரி செய்தால் இந்த உலகத்தில் சாதனையாளர் ஆக முடியும் என்பதை உணர்ந்து உங்க விஷயத்தை சரி செய்து இந்த உலகத்துல நீங்க ஒரு சாதனையாளராக திகழுங்க. ஒரு நண்பர், ஒரு கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன், அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா இப்போதான் புதுசாக ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு ஒன்று வாங்கினாங்க. ஸோ வாங்கிட்டு லிஃப்ட் போடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மூலையில தான் லிஃப்ட் போட்டாங்க. ஸோ லிஃப்ட் போட்டாங்க, அவங்க வாங்க லிஃப்ட் இல்லை, டவுனாக போயிடுச்சு. ஏன்னா அந்த வாங்கும் போது இருந்த பணம், அவங்ககிட்ட வருமானம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒன்று வாங்கினாங்க. வாங்கிட்டு கடைசியில் லிஃப்ட்டுக்காக போடும் போது ஒரு பள்ளத்தை நோண்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஃபைனான்சியல் பிரச்சனைல சிக்கியிருக்காங்க. ஸோ அவங்களால நிறைய, அதாவது என்ன சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஃபைனான்சியல் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு சொன்னது என்னன்னாக்கா, இந்த மூளையை ஏன் லிஃப்ட் போட்டீங்க, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பரிகாரம் சொல்லியிருக்கோம். இப்போ சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மேனேஜபிள், அந்த ஃபைனான்சியல் விஷயங்கள் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்ல. ஏன்னா வடமேற்கு மூளை ஒருத்தனை உயர்த்தவும் செய்யும், மன அழுத்தத்தை கொண்டு போகும். ரொம்ப போச்சுன்னா கூட மன அழுத்தத்தால் வரக்கூடிய இதய பிரச்சனையும் அது உண்டாக்கக்கூடியது. அதனால அந்த மூளையை சரியா கையாளுங்க. ஸோ மேலும் வாஸ்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா எங்களோட ஆஃபீஸ் நம்பர் கோயில் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. எங்களை உற்சாகப்படுத்தி உங்க லைக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ மேலும் ஒரு நல்ல ஒரு வாஸ்து காணொலியும் ஜாதகம் சார்ந்த விஷயத்துல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.